வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபைல். ஸோ டேட் இஸ் எக்ஸ்பிரேஷன் டேட் 2 May மண்டே. இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை. ஸோ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 30th April. ஓகேவா? ஸோ நிஃப்டி வந்து 2 May வருது. ஓகே, இது வந்து ஆட்டோமேட்டிக் தான். ஃபுல்லாக உங்களுக்கு எவ்ரி 6 minutes வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருவேன். பட் உங்களுக்கு இந்த டேட்டா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கில் இருந்தால் வேலைக்கு ஆகாது. அதை மட்டும் நீங்கள் மேனுவலாக இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறது மூலிமா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொண்டு வரலாம். சரிங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டா பேக்கப் எடுத்துக்கோங்க. டேட்டா பேக்கப் எடுத்தால் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹோல் டேட்டா வந்து பேக்கப் எடுக்கும். பேக்கப் டெஸ்ட்டில் போய்ட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகணும். அந்த டைமில் இருக்கிற டேட்டாவும் நீங்கள் பேக்கப் எடுத்த அந்த டேட்டாவும் கம்பேர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த டேபிள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் அது வந்து எப்படி சொல்கிறது, எவ்ரி 6 minutesன்றதால கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். பட் ஓரளவுக்கு பொசிஷன் ட்ரேடிங்கை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் கொடுத்து நடுவில் கனெக்ட்னு கேட்டுகிட்டே இருந்தது. நான் கொடுத்துட்டே இருந்தேன், பேசிக்கிட்டு கொடுத்துட்டே இருந்தேன். இங்கே வந்து பேக்ரவுண்டில் ஓடிச்சு. இப்போ அந்த எரர் மறுபடியும் கனெக்ட்ன்ற ஆப்ஷன் கேட்கல. ஆனால் டேட்டா எதுவும் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல. ஆனால் டேட்டா வந்து அப்டேட் ஆகிடுச்சு. மறுபடியும் ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா மாறும். ஸோ மாறி இருக்குங்களா? ஸோ இங்கே டேட்டா மாறி இருக்குது, கிராஃபும் மாறி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா ஒரு முறை அந்த டேட்டா வந்து அப்டேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கேன்சல் கொடுத்துக்கலாம். மறுபடியும் கனெக்ட் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பாருங்கள் டேட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்னும் கால் சைடில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் இருக்கும். ஸோ 2 டேபிளில் ஃபஸ்ட் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் ட்ரேடை பேஸ் பண்ணுறது. செகண்ட் இருக்கிற டேபிள் இன்ட்ராடேயில் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக கால் இருக்குது, இங்கே வெயிட் இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்படி போக வாய்ப்பு இருக்குன்னா இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அட் த மணிலையும் கால் தான் இருக்கும், அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். பிசிஆர்கள்லையும் அவுட் ஆஃப் த மணிலையும் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கால் தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப் டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22,650 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. கிராஃபில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அதிகமாக இருக்குது. ஸோ 650 போயிடுச்சு அப்படின்னா 700 போகுமா அப்படின்னா இந்த 650 நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை பொறுத்து. அதே சமயம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 650 போனீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கான் பொசிஷனில். ஓஏஐ வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. மார்க்கெட்டு கீழே தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸோ இதுக்கு 550 650 வரைக்கும் உங்களுக்கு எது உங்களை பீட்டப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஸோ இன்ட்ராடே தான் பீட்டப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டு 650 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இன்ட்ராடேக்கு இந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். சப்போர்ட்டாக இந்த சார்ட்டை நீங்கள் வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ மேக்ஸிமம் 650 வரைக்கும் போக வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தாலும் பிசிஆர் வந்து 1.69 அதிகமாக பை ஸ்டேட்மெண்ட் தான் காட்டிகிட்ருக்கு. இந்த டேபிள் ஆப்ஷன் ஸ்கோர் கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% ஒர்க் ஆகும், 20% வந்து ப்ராப்ளம் பண்ணுது என்றைக்காச்சும் ஒரு நாள். ஸோ ப்ராப்ளம் பண்ணக்கூடிய அன்னைய தேதியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டாக உங்களுக்கு மார்க்கெட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை பேஸ் பண்ணி அது கூட ட்ராவல் பண்ணுங்கள். மற்ற நேரத்திலலாம் இது வந்து 80% வந்து ஓகே ஆகும். ஸோ இது என்ன இப்போதைக்கு மீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்குது, எப்படி வேணாலும் மாறலான்ற மாதிரி இருக்குது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கால் பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட்டு என்னை பொறுத்தவரை என்ன சொல்லணும்னா ஸோ பை சைடில் பில்டப் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ பை சைடு போகிறதுக்கு மார்க்கெட் முயற்சி பண்ணுதுன்றதை நம்ம இந்த ஆப்ஷன் ஸ்கோர் கார்டிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ மற்றபடி இந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க. இந்த ஃபைலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபைல் இந்த ஃபைல் தான் இருக்கும். டெமோ நாளைக்கு வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். ஸோ நாளைக்கு வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். யூசர் நேமில் நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட இப்போ பாருங்கள் நான் தப்பு பண்ணியிருக்கேன், அடுத்தது போகவே போகாது. ஓகேவா? கிளிக் பண்ணாலும் போகாது. ஸோ யூசர் நேம் எல்லாம் ஸ்மால் லெட்டர் இப்போ கிளிக் பண்ணால் போதும் பாருங்கள். பாஸ்வேர்டில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். நீங்கள் லாகின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
ஸோ டேட்டாஸ்லாம் பக்காவாக நீங்கள் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். ஸோ எல்லாமே ப்ரொடெக்டடாக இருக்கும், உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பாஸ்வேர்டு எல்லாமே போட்டு லாக் பண்ணி வச்சுருப்போம். ஏதாவது ஒரு டேட்டா ஒரு ஃபார்முலா நீங்கள் டெலிட் பண்ணாலும் யூஸ் இல்லை, உங்களுக்கு அந்த ஃபைலை தூக்கி தான் போடணும். ஸோ நாளைக்கு வரைக்கும் இது ஒர்க் ஆகும் ஃபைலு யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.